அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் சாஃப்ட் மைசூர் பாக் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் லைட்டா வறுத்துக்கணும் கடலை மாவை. 2 கப் எடுத்துக்கிறேன். நான் 2 டம்ளர் எடுக்கிறேன். இதுல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வருங்க, இல்லைன்னா கருகி போயிடும் மாவு. இது ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணலாங்க. ஈஸியாக பண்ணிடலாம். இந்த சாஃப்ட் மைசூர் பாக்கு யாருனாலும் பண்ணலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. இது சமைக்கிற நேரம் அந்த மாதிரி டைம்லேயே பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப இதுக்காக டைம் ஒதுக்கி அவ்வளோ நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னுலாம் இல்லை மைசூர் பாக்கு பண்ணுறது. கடலை மாவு வறுத்தாச்சுங்க. 5 நிமிஷம் இருக்கும். நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்துருக்கேன். பாருங்க, கலர் கொஞ்சம் கூட மாறாம அதே மாதிரி வறுத்து வச்சிருக்கேன். கலர் அப்படியே இருக்கு. இது நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் கடலை மாவு வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுட்டேங்க. கட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட நம்ம இப்போ கரைக்கும் போது வந்து கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அதனால நான் ஜலிச்சு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நெய் எடுத்திருக்கேன். 2 கப்பு நம்ம மாவு எடுத்தோம் இல்லைங்களா, 2 கப்புக்கு 3 கப்பு சர்க்கரை, 4 கப்பு வந்து நெய். சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1 கப்புக்கு நீங்கள் 2 அப்படின்ற மாதிரி அளவு எடுத்துக்கலாம். நான் இப்போ 1க்கு 1.5 அப்படிங்கிற அளவில் வந்து 2 கப்புக்கு 3 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தித்திப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுதாங்க அளவு. இப்போ இதில் வந்து பாதி வந்து நான் லைட்டாக சுட வச்சு வச்சுருக்கேன் நெய்யை. இது நம்ம பாதி ஊற்றி இப்போ நம்ம இதை கரைச்சிக்கலாம். இது கட்டி இல்லாமல் கரைக்கணும். அதனால தான் வந்து நம்ம ஜலிச்சுக்கிட்டோம். நம்ம எப்படியும் வறுக்கும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி கரைக்கும் போது கட்டி இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து ஜலிச்சுக்கிறது. ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா நீட்டாக கரைச்சி வச்சுக்கலாம். இது பாருங்க, கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நான் நல்லா நீட்டாக கரைச்சிட்டேன். ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பிளேட் வந்து நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சம் நெய் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக போட்டு க்ரீஸ் பண்ணி இப்போயே நம்ம ரெடி பண்ணிடணும். சைடு எல்லாமே கூட நல்லா க்ரீஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்ம தட்டும்போது அப்படியே விழும் நல்லா. இப்போ நம்ம பேனில் வந்து சர்க்கரை போட்டுடலாம். 3 கப் சர்க்கரை சொன்னீங்கன்னா அது போட்டுடலாம். இதுக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி. இது நல்லா ஃபர்ஸ்ட் இப்போ மெல்ட் பண்ணிக்குவோம் சர்க்கரையை. அப்படியே சர்க்கரையோட வச்சு அடுப்பில் வச்சு நீங்கள் காய்ச்சினீங்கன்னா வந்து சர்க்கரை வந்து கருகிடும். ஆனால் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வந்து மைசூர் பாக் பண்ணும்போது நல்லா நான்ஸ்டிக் கடாய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கெட்டியான அலுமினிய பாத்திரம், இண்டோலியன் பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். நீங்கள் மெலிசான பாத்திரம் வச்சீங்கன்னா சீக்கிரமாக அடியில் பிடிச்சிக்கும். சர்க்கரை பாகு இப்போ கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம 1 ஸ்பூன் பால் போட்டோம் அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் வெளில வந்துடும். சும்மா 1 ஸ்பூன் மட்டும் பால் விடலாம். பாருங்க, இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்துடும் அந்த பால் கொஞ்சம் விட்டுறதுனால. பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாங்க. 1 கம்பி பதம் தான் இதுக்கு பதம். வரலங்க, ஆஃப் தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்க, வந்துருச்சு 1 கம்பி பதம். பாருங்க, கம்பி மாதிரி வந்து விடுது இல்லைங்களா, இதுதான் வந்து பதம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஆட் பண்ணலாம். நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு. நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணோம்னா நம்ம மாவு போட்டு போட்டு பண்ணும்போது ரொம்ப கட்டி விடும். கஷ்டம்தான் பிகினர்ஸ்க்குலாம். இது வந்து ஈஸியாக யாருன்னாலும் பண்ணிடலாம் இந்த மாதிரி மைசூர் பாக்கு. நீங்கள் வந்து பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல்லாக நெய் கூட ஆட் பண்ணணும். இல்லை, பாதி வந்து ரீஃபண்ட் ஆயிலும் பாதி நெய்யும் கூட கலந்து செஞ்சுக்கலாம். இது நான்ஸ்டிக்கில் ஒரு வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒட்டவே ஒட்டாது. எல்லாமே நம்மளுக்கு அப்படியே வந்துடும். இண்டோலியன் பாத்திரத்தில் பண்ணும்போது கூட ஒட்டும் கொஞ்சம்.
இப்போ வந்து இந்த மாதிரி பொங்கி வருது இல்லைங்களா? இப்போ இந்த நம்ம நெய் வச்சிருக்கோம் இல்லைங்களா பாதி, இது நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். போட்டு போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க கிண்டுறதுக்கு. நம்ம ரொம்ப நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக இது மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணாதீங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். எண்ணெய் வந்து நெய் வந்து சூடாக இருக்கக்கூடாது. நான் லைட்டாக தான் சுட வச்சுருக்கேன். நான் மெல்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது. சூடாகவே கொதிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொதிக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொறு பொறுன்னு ஆகிற மாதிரி வேற ஒரு மைசூர் பாக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சாஃப்ட் மைசூர் பாக்காக இருக்காது. இது இந்த மாவு வந்து இதுலேயே நல்லா வேகணும். நல்லா வெந்து வரும்போது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சமாவது ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே தான் இருக்கணும். டக்குன்னு பண்ணிவிட்டு அந்த கடலை மாவு வாசனை தான் வரும். இது பார்க்கும்போது நெய் இவ்வளோ நெய் இருக்குன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். ஃபுல்லாக நம்ம கிண்டி முடிக்கும் போது எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். இது கிண்டுறதுல தான் இருக்குது. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி விழாமல் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் ஊற்றிடுறாங்க. இந்த நெய்யை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் மட்டும் விட்டுட்டு நம்ம உடனே ஊற்றிடலாம். பண்ணிட்டு இருக்குங்க நெய். இது நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு இது 1 கிலோவுக்கு மேலேயே கிடைக்கும். 2 டம்ளர் தான் போட்டோம் மாவு. ஆனால் 1 கிலோவுக்கு மேலே உங்களுக்கு வரும். இது நம்ம கடையில் வாங்கும்போது ஹை ரேட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே நெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இது அந்த பிளேட்டில் பண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்குது. இதுக்கு தான் நான்ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறது. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா டில்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அப்போ தான் ஷேப் நல்லா கிடைக்கும். கொஞ்சம் நேரம் ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது பாருங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஆறிடுச்சு. வெது வெதுப்பாக தான் சூடாக இருக்குது. நம்ம இப்போ கட் பண்ணலாம். நீங்கள் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வராது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பண்ணால் நல்லா ஈஸியாக வரும். பாருங்க அழகழகாக வந்துடுச்சு ஷேப்பு. உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாஃப்ட் மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.